மீனராசி நேயர்களுக்கு, அதாவது 2 நாள் நல்லா இருந்தால் 3ஆவது நாள் சரியில்லை, 3 நாள் நல்லா இருந்தால் 4ஆவது நாள் சரியில்லை, சில நேரம் சரியே இல்லை, ஆனால் திடீர்னு ஒரு பீக் ஆகுது, பயங்கரமாக சம்பாதிக்கிறேன். ஆச்சரியமாக இருக்குது சார், ஏன் சார் லைஃபு இப்படி இருந்துட்டுருக்குன்னு தெரியல. பயமும் இருக்குது, நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, எங்கேயாவது பேரை கெடுத்துருவோன்னு பயமாகவும் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஒரு அப்படியே ஒரு விதமான கலக்கத்திலே இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அது உங்களுக்கு ஒரு கெட்டதுலேயும் தள்ளியும் நல்லதுலேயும் தள்ளும் இல்லையா. நல்லது தெரிஞ்சுன்னா ரொம்ப சந்தோஷம், ஏதோ நம்ம பண்ண புண்ணியம் நம்மளை காப்பாற்றிடுத்தோ, தெய்வ சக்தி காப்பாற்றிடுத்து அப்படின்னு வைக்கலாம். கெட்டதில் தடுத்துனா அதில் மீண்டு வருது, அது தள்ளுறதுக்கு முன்னாடியே இறைவன் நம்மளை காப்பாற்றிடணும், அதுக்காக முயற்சி பண்ணிக்கணும். இந்த மாதிரி சுப காரியங்களாக பண்ணிக்கோங்க. ஒன்று பேசுறதுக்கு முன்னாடி கவனமாக பேசுங்க. இன்றைய தினத்தில் பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பிரயாணம் பண்ணுங்கள். பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரம் குறிப்பாக சொல்கிறேன். அதே சமயத்தில் மற்றவர்களை பற்றி காசிப்ஸ் பேசாதீங்க, ரொம்ப சிரிக்காதீங்க, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, ரொம்ப ஒரு விஷயத்தில் ரொம்ப பதட்டம் அடையாதீங்க, இருங்க சரி இதுவும் நன்மைக்கு தான் அப்படின்னு விட்டுட்டுருங்க. நற்பலன்கள் கூடி வரக்கூடியதாக. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லை மனமே.